எப்பா இவ்வளோ பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவி முடிக்கிறதுக்குள்ள கூணும் குறுக்கும் அந்து போச்சு. குறுக்கே ஒரு பக்கம் பெண்டாய் நிக்கி. போய் அடுப்படி வேலையை பார்ப்போம். எப்பா பொங்கல் தீபாவளின்னு வந்தாலும் வரும், வீட்டில் வேலை பார்த்தே முடிய மாட்டுக்கு. மேலையெல்லாம் ஒட்டடை அடிச்சு கையெல்லாம் உழையுது. பாத்திரத்தை சரியா தேய்ச்சிருக்காளா? ஏ பேதியில போவா, பாத்திரம் தேய்ச்சிருக்க லட்சணத்தை பாரு. அத்தனை பாத்திரத்துலயும் கறி அப்படியே இருக்கு. சின்ன பொண்ணு, ஏ சின்ன பொண்ணு. என்னம்மா? உன்னை யாரில் கூப்பிட்டா? உன் பேர சின்ன பொண்ணு. நான் உனக்கு அப்படியே பேர் வச்சேன். ஊரை கூட்டி பத்திரிக்கை அடிச்சு முட்டை போட்டு காது குத்தி பாயாசம் வச்சு கறிச்சோறு போட்டு அவ்வளோ அழகா உனக்கு நல்ல பேர் வச்சேன். நான் உன்னை சின்ன பொண்ணு நுள்ளக்கண்ணு நான் பேர் வச்சிருக்கேன். நீ வந்து நிக்க. எம்மா ஏமா வந்து என்னன்னு தானமா கேட்டிருக்கேன், அதுக்கு இவ்வளவு பேச்சு பேசியா? அவ அடுப்படியில வேலையா இருக்காமா, அதான் நான் வந்தேன். போய் அவளை வர சொல்லல. அவன் என்ன செவுடியா? வீடே அலர்ந்த அளவுக்கு இங்க ஒருத்தி கத்திட்டு கிடக்கேன். என்னன்னு வந்து கேட்காம அவாட்டுக்கு வேலை பார்த்துட்டு தான் என்ன அர்த்தம்? நானே கிறுக்கியாங்க. வருவாமா, என்னன்னு தான் என்கிட்ட சொல்லேன். என்னத்தே கூப்பிட்டேலா? ஆமா கூப்பிட்டேன். என்ன அழகா பாத்திரம் தேய்ச்சி வீட்டை நல்லா வச்சிருக்கேன், உனக்கு அவார்டு கொடுக்கலாம்னு கூப்பிட்டேன். சே அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தே. நம்ம வீடு நம்ம தானே எல்லா வேலையும் பார்க்கணும். அதுக்கெல்லாம் நீங்க இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணி பேசாதீங்க. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அதை எப்படித்தே என் வாயால நான் சொல்லுவேன். இந்த வாய் கொண்டு கொண்டு குறைச்சல் இல்ல. இவ்வளவு தூரம் வாய் பேசல அறிவு கட்டவள. எப்படி பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிருக்கன்னு கொஞ்சம் பாரு. அத்தனை பாத்திரத்தையும் அவ்வளவு கறி இருக்கு. என்னத்தை தேய்ச்சிருக்க நீ? ஈயம் பூசி நடக்க லேசா பூசிட்டு விட்டுட்டியோ? ஏத்தே ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நல்லா தேய்க்கணும்னு நினைச்சாமத்தே ஆரம்பிச்சேன். எவ்வளவு தேய்ச்சாலும் அழுக்கே போக மாட்டேங்குதே, அப்படியே இருக்கு. அதான் நான் லேசா தேய்ச்சி கழுவி அப்படியே போட்டேன். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணதே இல்ல. எல்லாத்தையும் தூக்கி மேலதான் போட போறோம். அதுக்கு எதுக்கு இன்ன பாடு படணும்? காஞ்சதும் தூக்கி மேல கவுத்துக்கு வெள்ளை வெள்ளையன்னு தேய்ச்சி வைக்கணும் தான் அப்படி லேசா தேய்ச்சி போட்டேன். அப்போ ஈயம் பூசத்தான் செஞ்சோம்னு நீயே ஒத்துக்கிடுத. வருஷத்துல ஒரு 4 மாதம் வீட்டை சுத்தம் பண்ணி இப்படி வேலை செய்தமே. நம்ம வீடு நம்ம சுத்தம் பண்ணாம என்ன இல்ல உனக்கு? அப்படித்தானே? என் மாமியாலாம் அந்த காலத்துல ஒரு மாசத்துக்கு ஒருக்க அப்படி வீடு பூரா சுத்தம் பண்ணணும்பா. அவ்வளவு பாத்திரத்தை கொண்டு வந்து போடுவா. அவ்வளவும் தேய்ச்சி பழுங்கியா வச்சிருப்பேன். நான் அம்பிட்டுக்கான பாத்திரம் தேய்ச்சி அப்படி காலம் கழிச்சேன். உனக்கு இந்த 4 இடத்த தேய்க்க முடியல என்ன? நல்லதா போச்சு எத்தே. அப்ப நீங்களே மறுபடியும் இன்னொரு மட்டும் தேய்ச்சுங்கத்தே. அப்படி பழங்கியா மின்னட்டும். எனக்கு அவ்வளவுதான் வரும் பத்தியில. எனக்கு இதுக்கு மேல தேய்க்க முடியாது. நல்லா கொழுப்பு வச்சு போச்சு உனக்கு. அதான் அவ்வளவு திமுறா பேச்சு வருது. மாமியாட்ட பேசாம ஒரு பயம் இருக்கா உனக்கு? ஏத்தே உங்களை பார்த்தா அவ்வளவு பயங்கரமான இல்லத்தே. மனுஷி மாதிரி தானே இருக்கியே. பிஐ பிசாஸ் மாதிரியா இருக்கியா பயந்து ஓடுறதுக்கு? என்னல எம்மா இவ்வளவு யானம் கிடக்குமா? அவளால முடிஞ்சது என்னத்தையோ செஞ்சிருக்கா. இன்னும் ஒரு பாடு வேலை இருக்கு. ஐயோ போவோம், விட்டுருமா. இதுக்கெல்லாம் போட்டு ஏசிட்டு கிடக்காத. ஏல இன்னும் 2 நாள்ல பொங்கல். வீடு சுத்தமாவால இருக்கு. எல்லாரும் வீட்டுல வெள்ளை அடிச்சு பிறகு என்ன அழகா வச்சுப்பாவு தெரியுமால? இந்த வருஷம் வெள்ளை தான் அடிக்க வேண்டாம்ட்ட. கழி பிறகு எடுக்கதாவது நீ சுத்தமா இருக்க வேண்டாமா? அவ தேய்ச்சி வச்சிருக்க கறிப்பான போன வருஷம் பொங்கல் விட்டதுல இந்த வருஷம் அந்த பானையில தான் விடணும். அது இவ்வளவு கறியா இருக்கிறது தூக்கி அடுப்புல வச்சா நல்லா இருக்குமால? அவ்வளவுதானமா? நான் வேணா புது பானை வாங்கி தரேனே, அதுல பொங்கல் விட்டுக்கிடுவோம். அப்போ வருஷத்துக்கு ஒரு பானை எடுத்துக்கிட்டு இருப்பியோ? வீடு பூரா அப்போ பானையை தான் அடிக்க வைக்கணும். இப்ப என்னமா செய்யணுங்க? மறுபடியும் இவ எல்லா பாத்திரத்தையும் போட்டு தேய்க்கணும். எல்லாம் பழுங்கியா மின்னணும். அதுக்கப்புறம் அவ மத்த வேலையில பார்த்தா போதும். ஏன் நீங்க சும்மாவே தானே உட்காந்துருக்கிய? பாத்திரத்துக்கு முன்னாடி உட்காந்து அப்படியே தேய்ங்க. மெல்ல மெல்ல தேய்ச்சி பழங்கியா மின்ன வைங்க. நாமலாம் இனிமே பாத்திரம் தேய்க்க முடியாது. எனக்கு சோறு பொங்கலுக்கு வேலை இருக்கு. எவ்வளவு திமுறா பேசிட்டு போறான்னு பாருல. எல்லாம் நீ கொடுக்க இடம் தம்ல. அவளுக்கு அவ்வளவு திமுறல பேச்சு வருது. நாய் எவனா நாய் வாழை எவுமா அந்த கதையா இருக்கு. அவள வேலை செய்யச்சோன்னா அவ என்னைய சொல்லிட்டு போறா. உனக்கு என்ன மண்டைக்கே வழி இல்ல? எவ்வளவு தூரம் நான் கத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். பல்ல கட்டித லூசு பேல. அதுக்கு இல்லம்மா, நாயை எவனா நாய் வாழை எவதுன்னு சொன்னல, நாயின்னு என் பொண்டாட்டி சொன்னா. நாய் வாழுன்னு ஒன்னே நீயே சொல்லிக்கிட்டல, அதை நினைச்சிட்டு இருக்கேன். அதான் நான் பெத்ததே சரியில்லைங்கப்போ மத்தத பேசி என்ன ஆக போகுது? முனிசு எப்படா அந்த பொங்கல் முடியும்னு இருக்கலாம். சின்ன பிள்ளைலாம் இவ்வளோ வேலையே இருக்காது நமக்கு. பெரிய பிள்ளைகள் ஆனதுலேருந்து பொங்கலுக்கு தீபாவளிக்கெல்லாம் அம்மா நம்மளை வச்சே வேலை வாங்கிக்கிறியா? ஆமா பத்தியா எப்படா முடியும்னு இருக்கு எனக்கும். எட்டி வேலையை முடிச்சிட்டீங்களா? செஞ்சுக்கிட்டு தானமா இருக்கோம். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க வந்து செஞ்சுட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. எவ்வளவு பாத்திரம் இருக்கு உனக்கு? எப்படி முறையில விளக்குறது? 2 பாத்திரத்தை துணி வச்சு தொடச்சங்கன வைக்கிறதுக்கு ஒரு வேலையா உனக்கு? ஆமா காலையில இருந்து நீ 1 பாத்திரம் 2 பாத்திரம் தானே தந்துக்கிட்டு இருக்க. சொல்ல வேண்டியதான். வீடு முழுக்க அவ்வளவு பாத்திரத்தையும் கொண்டு வந்து போட்டு வச்சிருக்க. இதெல்லாம் எடுக்க போறியா வைக்க போறியா? கழுவி மறுபடியும் கொண்டு போய் கவுத்த போற. எதுக்குமா அந்த பாத்திரம்லாம் வச்சிருக்க? இது யாருக்கோ வேலை செய்த மாதிரி நினைக்காங்க டி. நம்ம வீட்ல உள்ள பாத்திரம் தானே. அடுத்த வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவுற மாதிரிலாம் யோசிக்கல்வே. எம்மா துடைச்ச வரைக்கும் போதும்னு தூக்கி பரனில் போடுமா. எரிச்சலாம் வருது இந்த பாத்திரத்தெல்லாம் தேய்க்க கழுவ துடைக்கன்னு. நீ எல்லா வேலையும் எங்களை வச்சே வாங்கிக்கிடியம்மா. கேட்டா நீ தான் வேலை செய்தங்க மாதிரி ரொம்ப சங்கடத்துல பேசுத. ஏப்ப எவ்வளவு எல்லாம் ஒரு 2 பாத்திரத்தை கழுவி துடைச்சதுக்கா இவ்வளவு பேச்சு உங்களுக்கு? நேத்து பூரா வேலை பார்த்திருக்கேன் டி. வெள்ளை அடிச்சு வேலை பார்த்து அம்பட்டே ஒதுங்க வச்சு வீடு பூரா மொழிவி கழுவி நீங்க படியெல்லாம் தொடச்சி மேலெல்லாம் கழுவி விட்டு இவ்வளவு வேலை பார்த்திருக்கேன். நான் யானத்தை கழுவி போட்டுட்டு 2 பேரும் இந்த வரத்து வரையில டி. ஆனா நீங்களாம் மாமியா வீட்டுக்கு போயிட்டா என்ன நடந்தாலும் சரி டி, நான் எட்டி கூட பாத்திர மாட்டேன். ஒரு தாய்க்கு 2 பாத்திரத்தை தேய்ச்சி வேலை செஞ்சு கொடுக்கறது உங்களுக்கு இவ்வளவு சங்கடமா இருக்கு டி. நானும் எங்க அக்காவும் எங்க அம்மையும் ஒரு வேலை பார்க்கணுமா அவ்வளோத்தையும் நாங்களே பார்த்துக்கிடுவோம். எங்க அம்மா ஒரு வேலை செய்ய விட மாட்டோம். நாங்க வருஷத்துல ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பாத்திரத்தை எக்ஸ்ட்ரா தேய்க்கிய. அதுக்கு போட்டு இவ்வளவு தூரம் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு சண்டைக்கு
பாரியலட்டி ஒவ்வொரு வீட்ல பிள்ளைகளை பாருங்க டி உங்க வயசு பிள்ளைகளுமே இந்த காலத்துலயே அம்மைக்கு அவ்வளவு பாடு பார்க்காவோ இந்த பாக்கியமாவா அவ அம்மைக்கு அம்பிட்டு வேலை பார்த்து கொடுக்காட்டி நீங்க அவளோட வயசு மூத்தவளோ தானே ஒரு 2 யானை தைக்கிறதுக்கு இந்த பாடா இந்த பேச்சா 2 பேருக்கும் சரிம்மா நாங்க பாக்கோம் உடனே நீ அந்த காலத்து புராணத்தை பேச ஆரம்பிச்சிடாத ஒண்ணு புராண கதை பேசுவ அப்படி இல்லாட்டா பக்கத்து வீட்டுக்காரி கதையே பேசுவேன் என்கிட்ட அதான் தாய்க்கு ஒரு வேலை செஞ்சு கொடுக்க உங்களுக்கு உள்ள கசக்கலாட்டி நாளைக்கு மாமியா வீட்டுக்கு போங்க திருக்கி பொட்டு போடுவா அப்ப தெரியும் உங்களுக்கு யாருமே நீயே மாமியா மாதிரி தான் எங்கிட்ட வரத்தா வர அந்த மாமியா வீட்டுக்கு போனா நாங்க ஈஸியா சமாளிச்சுடுவோம் ஏன்னா ஓன்ட்ட இருந்து படிச்சிட்டோம்ல நாங்க பிள்ளைகள் மாதிரி பேசிய நான் தானே மாமியா மாதிரி பேசிய மாமியா மண்டைய போட்டாலும் சந்தோஷமா இருக்க கூட முடியல உங்களை வச்சுக்கிட்டு அவ போனதுக்கு பதிலா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னைய படுத்துதியா ஒரு மாமியா செத்தானா 2 மாமியா கடந்து சாவடிக்கிய சரசக்கா வா சின்ன பொண்ணு ஏன்க்கா பிள்ளைல போட்டு ஏசிட்டு அடக்கிய சத்தம் எங்க வீடு வரைக்கும் கேக்கு என்ன செய்ய எல்லாம் என் தலை விதி மாமியாக்காரி இருந்த வரைக்கும் அவளை வேலை நம்மளே பார்த்தோம் சின்ன பிள்ளைல இருந்ததுவோ அது அப்போ இப்ப வளர்ந்த பிள்ளைல தானே ஒரு 4 யானை தைக்கு மேல கொடுத்ததுக்கு பார்த்தா அண்ணன் கல்வி கேட்காது வேண்டேன் உனக்காவது உன் மாமியா இருக்கா பிரச்சனையா இருக்குன்னு சொல்லுதல்ல எனக்கு மாமியா இல்லன்னு பேரு அதுக்கு பதிலா 1க்கு 2 மாமியா இருக்காளோ வீட்டுல சே பிள்ளைல அப்படி சொல்லாதியக்கா நம்ம வீட்டுல தான் பிள்ளைகள் நிம்மதியா இருக்கும் நம்ம மாமியா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதுகளுக்கு என்ன பாடலாம் பார்க்கணும் தெரியுமா அதை எவன் நினைச்சு பார்க்க சின்ன பொண்ணு நாமலாம் கட்டி கொடுத்துட்டு வீட்டு வாசப்படி கூட நிக்க மாட்டோம்ல என்னன்னு போங்கட்டின்னு சே அப்படிலாம் சொல்லாதியக்கா ஐயா பாவம் பிள்ளைகள் நான் தான் பாவம் இவளோடையும் ஐயா கூடயும் கிடந்து சிரஞ்சிட்டு கிடக்கேன் இவ்வளவு பேசக்கு ஒரு நாள் இல்ல ஒரு நாள் யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடணும் ஆமா உன் வீட்டுல ஒருபாடு வேலை உண்டு இன்னைக்கு உன் மாமியார் காலையில இருந்து வேலை செஞ்சுட்டு கிடக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது நீ இங்க வந்து நிக்க ஆமாக்கா இவ்வளவு நேரம் ஒரே வேலை எல்லா வேலையும் முடிஞ்சு ஒரு அளவுக்கு கழுவு பிறக்க முடிஞ்சது நீ துணி துவைக்க நிறைய சேர்ந்து கிடக்கு வீட்டுல துவைக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு அலசி முடியாது ஆத்துக்கு போனோம்னா ஓடுது தண்ணியில டக்கு டக்குன்னு அலசி தூர எடுத்துலாம் பாத்தியலா அதான் ஆத்துல போய் துணி துவைச்சிட்டு வருமானு உங்களை கூப்பிட வந்தேன் அப்படியா எனக்கு இன்னைக்கு துணி துவைக்க வர முடியாதுன்னு நினைக்க சின்ன பொண்ணு வீட்லயே துடைக்க பிறக்கணும் நிறைய வேலை இருக்கு எக்கா வாங்கக்கா எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வருவோம் லட்சுமி அக்கெல்லாம் வாரேன்னு சொல்லியிருக்காவ அதோட இன்னைக்கு தோச்சாத்தானுக்க பொங்கலுக்குள்ள காயும் ஆமா அதுவும் இருக்கு பத்தி அன்னைக்கே துணியை துவைச்சு காயப்பட்டோம்னா அந்த வேலையை முடிஞ்சிடும் 2 நாளைக்கு துணி காஞ்சி கிடக்கும் இந்த பனிக்குள்ள காயவும் மாட்டுது சரி அப்ப துணிமணிலாம் அங்கங்க கிடக்கு எல்லாத்தையும் ஒன்று போல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போவோம் சரிக்கா நான் போய் எடுத்துட்டு வரேன் இம்மா நாங்களும் ஆத்துக்கு குளிக்க வரோம்மா வேண்டாம் தாயா 2 பேரும் தயவு செஞ்சு வீட்லயே கிடங்க வந்து சண்டை போட்டு நாரிட்டு இடப்பி உங்க சண்டையை தீர்த்து வைக்க எனக்கு நேரம் கிடையாதுமா நல்லா இருப்பிய வீட்லயே கிடங்க பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க நாளும் போலாம் இன்னைக்கு நான் மட்டும் போய் துணியை துவைச்சு குளிச்சுட்டு வரேன் பாத்திரம்லாம் வேணும் வேலைன்னு நினைச்சீங்கன்னா தொடச்சி மேல கொண்டு வைங்க அப்படி இல்ல என்னன்னு போதுன்னு நினைச்சீங்கன்னா போட்டுட்டு தனி போய் டிவியை போட்டு பார்த்துட்டு கிடங்க எல்லா பாத்திரத்தையும் எவ்வளவு வச்சு தூக்கிட்டு போட்டும் இருந்தா அந்த பாத்திரமா நாளைக்கு உங்க கல்யாணத்துக்கு உதவும் இல்லன்னா போயிட்டு போகுது ஒண்ணும் இல்லாம அப்படியே போங்க மாமியா வீட்டுக்கு எம்மா என்னைக்காவது எங்களை பத்தி கவலைப்படியாம்மா எப்ப பார்த்தாலும் மாமியா மாமியான்னு எங்க மாமியாரை பத்தி தான் நீ யோசிச்சுட்டு கிடக்க ஆமா டி உங்களை பெற்றதுக்கு நான் உங்க மாமியார் நினைச்சுதான் வாழ வேண்டியிருக்கு என்னென்ன பதிலெல்லாம் அவட்ட சொல்லணுமோ எதுக்கெல்லாம் கையை கட்டி நிக்கணுமோ தெரியல சரி பேசிட்டு பேசிட்டே இருக்க வேண்டியதான் நான் என் வேலையை பார்க்க எனக்கு ஒருபாடு துணிமணி கிடக்கு கொண்டுட்டு போன இப்போ நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் வேலை செய்ய முடிஞ்சா செய்யுங்க பிடிக்கலையா போய் போன நோண்டுங்க போங்க புள்ள குட்டியிலே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டேனா எம்மா இப்படி சொல்றது நீ அப்பளையே சொல்லியிருந்தானே நாங்க போன பார்த்துட்டே இருந்திருப்போம்லாமா அவ்வளவு பத்திரமா தேய்ச்சி கழுவி தொடச்ச பிற சொல்லியா அண்ணா எட்டி நீங்கெல்லாம் உங்களெல்லாம் என்ன சொல்லனே தெரியல முனிசு அம்மா பத்தின உண்மையை சொன்னோடனே சிரிப்பை பத்தியா போங்க டி நம்ம என் வேலையை பார்க்கட்டும் இவள்கிட்ட பேச்சு கொடுத்தா நம்மள கேவலப்படுத்தி விட்டுருவோம்மா நித்யா உண்மையை சொன்னது அம்மா எப்படி ஓடிட்ட பேரு சின்ன பொண்ணு சரசக்க வாரம்னு சொன்னவளா வரலன்னு சொன்னவளா நல்லா காது கொடுத்து கேட்டியா வந்து 1/2 மணி நேரம் ஆகுது இன்னும் அழகானுமே வாரம் தக்க சொன்னாவே இப்ப வந்துருவாவே எவ்வளவோ நேரம் நிக்கும் எப்ப பார்த்தாலும் இப்படித்தானே லேட் ஆகுதாவே ஏப்பா வந்துட்டு ஒரு வழியா ரொம்ப லேட் ஆயிட்டோமா என்னால ஐயா அப்பெல்லாம் ஒண்ணு இல்லக்கா வாங்க போவோம் சின்ன பொண்ணு லட்சுமி அக்கா பேச்ச பாத்தியா சரசக்கா லேட்டா வந்தங்காட்டி பரவாயில்லக்கா போலாம்காவ இதுவே நானோ நீயோ லேட்டா வந்திருந்தோம்னு ஏன் தலைகீழ குதிப்பாவ அது தெரிஞ்சதானக்கா நம்ம 2 லட்சுமி அக்கால பிடிக்காது லட்சுமி அக்கா நம்மள பிடிக்காது இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்புறம் அப்படித்தான் பேசுவாவோ சரி சரசக்கா வெரசலாம் நடப்போமா போலாம் சின்ன பொண்ணு என்னையாவது நேரம் ஆயிட்டு வாங்க வேக வேகமா போவோம் சரசக்கா வேலையெல்லாம் முடிஞ்சா ஆமாம்மா ஓரெல்லாம் முடிஞ்சது செத்து ஒரு வழியா வேலையை பார்த்து முடிச்சிருக்கு சரசக்காக்கு பரவாயில்ல 1க்கு 2 பிள்ளைகள் இருக்கு தங்கம்மா அதுவுல வீட்டு வேலையை பூரா பார்த்து கொடுத்துரும் அவ ஃப்ரீயா இருந்துக்கிடலாம் நம்ம பொழப்பு தான் 4 பேர் இடக்கு எந்த வேலைனாலும் நம்ம தான் ஒத்தையிலேயே செய்ய வேண்டியிருக்கு அப்படியெல்லாம் இல்ல சாந்தி என் வீட்டுல உள்ள ஒரு வேலை செய்யணும் என்கிட்ட என்ன வரத்து வராளுவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த காலத்துல தான் பொட்ட பிள்ளைகள் இருந்தா பிரச்சனை இல்ல கவலை இல்லைன்னு இருந்ததெல்லாம் இந்த காலத்துல எல்லாம் பொம்பளை பிள்ளைனாலும் சரி ஆம்பளை பிள்ளைனாலும் சரி நம்ம வேலையை நம்ம தான் பார்க்க வேண்டியிருக்கு அதை சொல்லுங்கக்கா சரியா இருக்கும் என் வீட்லயும் வளர்ந்த பிள்ளை ஒருத்தி இருக்கா பாருங்க ஒரு வேலை பார்க்க மாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த போனை தான் பிதிக்கிட்டு கிடக்காள்வோ ஆமாம்மா அந்த போன ஒளிச்சாதான் குடும்பம் விளங்கும் சரசக்கா உங்க பிள்ளைலாம் தங்கமா வேலை பார்க்குங்களே பிறகு இப்படி பேசிய நான் வார நேரம் பூரா நித்தியம் முனிசும் அழகா வேலை பார்த்துட்டு இருப்பாள்வல ஆமா அவ்வளோ வேலை பார்த்தாலும் அவ்வளோ வேலையை வீட்டுல ஒரு நாள் இருந்து பாரு என்னென்ன பேசாள்வோன்னு ஆமா இப்போ உள்ள பிள்ளைகிட்ட பதில் சொல்லி முடிய மாட்டேங்குக்கா என்ன கேள்வி எல்லாம் கேட்காலும் என்ன வரத்து வரால் வங்கிய இந்த காலத்துல நம்ம அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் பேசவே பயந்தோம் ஏக்கா பொங்கல் பரிசு நாளைக்கு போட்டாலும் போட்டோம்னு நினைக்கேன் எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க காலையில யாராவது வந்து விஷயத்த சொன்னோம்னா டக்கு டக்குன்னு போய் வாங்கிடுவோம் என்ன நம்ம 5 பேர்ல யாருக்கு முதல்ல தகவல் தெரிஞ்சாலும் சரி யாராவது ஒருத்தர் போய் 4 பேருக்கு இடம் போட்டு வச்சிருங்க சரிதானா
சரி சின்ன பொண்ணு. ஏப்பா எவ்வளவு தூரம் நடக்க வேண்டி இருக்குன்னாக்கா அந்த ஆத்துக்கு. ஆமா கோமதி, நம்ம நினைப்போம் ஆத்துக்கு போனா சட்டுன்னு அலசி முடிச்சிட்டு வீட்டுக்கு வரலாம்னு. ஆனா போறதுக்கும் வாரதுக்கும் நாக்கு தள்ளிரும் பாத்துக்கோ. ஆமாக்கா, அழுக்கு துணியை மட்டும் வச்சுட்டு போறதுக்கே நமக்கு இப்படி இருக்கு. இந்த அம்பட்டையும் துவைச்சு ஈர துணியை கொண்டு வரல நமக்கு என்ன நிலைமையா? என்ன சொல்லு லட்சுமி, இந்த ஆத்துக்கு வந்து சோப்பு போட்டு துவைச்சா அது ஒரு அழகு தான். என்ன அழகா அழுக்கு போகுதுங்க. ஆமாக்கா, போர் வாட்டர்ல துவைச்சாலாம் இந்த அழகா அழுக்கு போகாது. அதெல்லாம் நல்லா தாங்க அழுக்கு போகும். ஆனா துவைச்சு முடிச்சு அவ்வளவு துணியை தூக்கிட்டு வீட்டுக்கு போகும் பத்தியில அப்பதான் என்னன்னு வரும். சரசுக்கா அந்த பிள்ளையில கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல, அச்சத்து விளாண்டுட்டாவது கிடக்குங்க தண்ணிக்குள்ள. நான் தான் வேணுமே கூட்டிட்டு வரல, சின்ன பொண்ணு கூட்டிட்டு வந்தான்னு வையன் சண்டை போட்டுட்டு கிடப்பாளுவோ தண்ணிக்குள்ள. எனக்கு அவ்வளோ பஞ்சாயத்து பண்ணவே நேரம் சரியா இருக்கும். அதுவும் போக தண்ணிக்குள்ள வந்து முங்கிட்டு போனாலும் வை, பொங்கலுக்கு மூக்க சிந்திக்கிட்டு தான் கிடப்பாள், வேற எதுக்கு? ஆனா வீட்லயே கிடக்கட்டும்னு போட்டு வந்துட்டேன். ஆமாக்கா, நானும் பூமாரியை வீட்டுல இருக்க சொல்லிட்டேன். அவளுக்கு ஆத்துக்கு வந்து குளிக்கணும்னு ஆசை தான். பொங்கல் கழிஞ்ச பிறகு வந்துட்டேன். ஆமா, பிள்ளைகள் ஒண்ணு இல்லாட்ட ஒண்ணு மூக்க சிந்திட்டு கிடந்தனா நமக்கு வேலையே ஓடாதுக்கா. ஏ எக்கா, நான் துவைச்சு முடிச்சிட்டேன். வாருங்க. ஏன் அறிவு கிட்டவள இடி விழுவா? ஏன் இப்படி வந்து விழுத? ஏன் லட்சுமிக்கா இப்படி பேசிய? நல்லா குதிச்சு குதிச்சு குளிச்சாதானே நல்லா இருக்கும். அப்பதான்க்கா பொங்கல் வேலையெல்லாம் சுறுசுறுப்பா பார்க்க முடியும். வாங்க, உங்களே குளிக்க வச்சு கட்டுதேன். சின்ன பொண்ணு, ஏ கிறுக்கி, விடு கிறுக்கி. ஏன்க்கா நல்லா தானே இருக்கு. இப்படி தாங்க நான் சின்ன பிள்ளையா இருக்கேன், என்னை முங்காச்சி போடாவோ. ஏக்கா ஏன்க்கா இப்படி அடிக்கிய? கீழே இறக்கி விடலப்ப. போங்கக்கா அங்கிட்டு. இதுக்குதான் சரசக்கா அந்த பிசாசு கூட இங்கே வர மாட்டேங்குது. நெட்ட குரங்கு என்ன வரக்கு வந்துட்டா பாருங்க கொஞ்ச நேரத்துல. நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இருக்கையிலேயே பியாதி எடுத்து வந்துடும் அவளுக்கு. ஏன் லட்சுமிக்கா பார்க்க நல்லா தானே இருந்தது. ஏமா, நீ அவளுக்கு மேல மண்டைக்கு வழி இல்லாதவா. 2 பேரும் தூர போங்க, நான் என் துணி எடுத்துட்டு வீட்டுக்கு போட்டும். இரு லட்சுமி, குளிச்சது போதும், நானும் வந்துடுறேன். எப்பாடா ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுக்கா. எப்படா வரப்போறோன்னு இருந்தது. ஆமா, இன்னும் எங்க வேலை முடிஞ்சிருக்கு. இத்தனையும் போய் காய போட்டு சருக்காக்கணும், அது ஒரு பெரிய வேலை. ஆமா பாத்தீங்களா, துணி வேலைதான்க்கா பெரிய வேலை. துணியை துவைக்க, காய போட, மடிச்சு வைக்க. சரிக்கா, வாங்க வீட்டை பார்த்து போவோம். இந்த வெயிட்டை வச்சுட்டு நிக்கவே முடியல. மண்டை கடத்துட்டு ஒரு படியா வருது. எங்க ஏன் சின்ன பொண்ணு இவ்வளவு நேரம் ஆயிட்டு? ஏன் நேரம் ஆகாது? அவன் என்ன துணி துவைக்க மட்டுமா போனா? கதை பேசிட்டு குதியாட்டம் போட்டுட்டு வந்திருப்பா. ஆமா, கதை பேசிட்டு வர அளவுல தானே துணியை கொடுத்து அனுப்புனீங்க. போர்வை தலைவாணி வர கூட கொடுத்து அனுப்பியிருக்கியா? அம்புட்டுக்கான துணியை துவச்சு தலையில வச்சு கொண்டு வந்திருக்கேன். ஏங்க உங்க அம்மையாச்சும் விடுங்க. அவ்வளவு ஒரு அரவட்டு என்னன்னு போய் தொலைதாவணும் விடலாம். உங்களுக்கு கூறு கிடையாதா? எவ்வளவு துணி நான் கொண்டு போனேன். பைக்கு எடுத்துட்டு வந்து அந்த துணியை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கலாம். நான் மட்டும் நடந்து வந்திருப்போம்ல. 2 மைல் தூரம் இவ்வளவு காணு வெயிட்டா உள்ள துணியை வச்சுட்டு நான் நடந்து வந்திருக்கேன். அப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய வெயிட் கிடையாது. நீ ரொம்ப திமிர்ல பேசாத. நாமளா உன் காலத்துல 10-15 போர்வை துவச்சு 2 தோள்பட்டையிலையும் போட்டு கொண்டு வந்துருவேன். நீ என்னமோ அந்த 4 துணிக்கு ரொம்ப நீட்டுத. இவகிட்டலாம் பேசி புரிய வைக்க முடியாது. பேசதே வேஸ்ட். இனி செயல்ல காட்டிட வேண்டியதான். இப்ப தெரியுதா வெயிட் எம்பிட்டுக்கான இருக்குன்னு? என்ன முறைக்க மாதிரி தெரியுது? உங்க தலையில ஏதாவது தூக்கி போடவா? யாத்தே இவ செஞ்சாலும் செய்வா. சின்ன பொண்ணு, நீ போய் ரெஸ்ட் எடுமா. எவ்வளவு ஆணு துணியை துவைச்சிட்டு வந்திருக்க, இவ்வளவு நேரம் பாடு பார்த்துட்டு வந்திருக்க பத்தியா? போய் நீ ரெஸ்ட் எடு. உனக்கு காப்பி டீ எதுவும் போட்டு தரனாலும் நான் போட்டு தரேன். காப்பி டீ போடுறதெல்லாம் இருக்கட்டும். உங்க அம்மா காரி இப்படி கிடக்காலன்னு எம்மான்னு தாங்கிட்டு கிடக்காம துணிமணிலாம் கொண்டு போய் முட்டை மாடியில காயப்பட்டுருங்க, சரியா? அதுக்கப்புறம் வந்து எனக்கு டீ போட்டு கொண்டாங்க. இப்போ காய போட்டாதான் நாளை காலையிலக்குள்ளேயாவது காயும். சரிம்மா நீ சொல்லி நான் செய்யாம இருப்பேனா? நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. கொஞ்சம் ஏமாந்தவளா இருந்தா தலைக்கு மேல எறிடுவோ அம்மை மௌனும். எம்மா நல்ல வேலை எங்க அம்மா முன்னாடி வந்தா. நான் ஏதாவது கெடுத்தோம்னா இந்த அடி எனக்கு விழுந்திருக்கும். பாத்தீங்களா மக்களே, எங்க வீட்டு பொங்கல் வேலையெல்லாம் எப்படி நடக்குன்னு? வெட்டு கூத்து மட்டும்தான் பாக்கி, மத்தபடி சகலமும் நடந்துகிட்டு இருக்கு. ஏதோ என் தலை தப்பிச்ச வரைக்கும் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட வேண்டியதான். உங்க வீட்டுல பொங்கல் வேலையெல்லாம் பாத்துட்டீங்களா? உங்க வீட்லயும் இப்படித்தான் சண்டையெல்லாம் நடக்கான்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்ன சரி, நான் எங்க அம்மையை எழுப்பிட்டு துணியை காய போட்டுட்டு சின்ன பொண்ணுக்கும் எங்க அம்மைக்கு டீ போட்டு கொடுக்கேன். அப்புறம் வழக்கமா சொல்றதுதான், சின்ன பொண்ணு தான் சொல்லுவா இன்னைக்கு அவ துணி துவச்சிட்டு வரவும் டயர்டாகி போய் தூங்க போயிட்டா. அதனால நான் சொல்லுதேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம் என்ன.